ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக 7 ஜென்மங்கள் லவ் மீ அகெயின்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டடாக எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டைரெக்டாக நம்ம பாட்களில் போடலாம். நான் பேசுகிற வேர்டோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்கெல்லாம் போடலாம். என்னடா நினச்சிட்ருக்கா? என்ன நினச்சிட்ருக்கா? என்னைய பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கியா நீ? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நம்ம டே போட்டு கோமா கட்டம் டே அப்படியே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால், என்ன நெக்கில் நைஃபை வச்சு சோடா வச்சு பயமுறுத்திட்டினா அந்தால பயந்துருவேண்ணா. இந்த திங்ஸ் எல்லாம் ஒன்று பண்ணாடு, அது மட்டும் தெரியுமா தெரியாடா அப்படிங்கிற மாதிரி கோமாவே நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசுனா, நீ என்னை மிரட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கோமா இந்த மாதிரி பேசுனா ஜொங்கு கப்பில் இல்லை கோவட்டில் கட்டினாலும் அவன் இந்த கோவட்டெல்லாம் குறைச்சபடி டேக்கிட்ட க்ளோஸ் ஆகுறாரு. இந்த மாதிரி நம்ம ஜொங்கு டேக்கிட்ட க்ளோஸ் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே லைட்டாக நர்வஸ் ஆக்கிட்டு பேக் சைடாக அப்படி நடக்கிறாரு. ஆமாம், அமைதியாக பெட்டில் ஸ்லீப் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. கிங்டம்லேருந்து தப்பிச்சு போகிற 1% சேவ் பண்ணி கொண்டு போய் விடுறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கா? அந்தளவுக்கு எமோஷ்னலாக சென்டிமெண்ட்டாவாக பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வாலில் போய் பின்னானா டே லாக் பண்ணபடி நம்ம ஜேகேன்றாகிறாரு. எங்கே பாரு, என்கிட்ட இதை அப்படி ப்ளே பண்ணணும்னு திங்க் பண்ணி இதை அப்படி பண்ணணும்னு சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணால். ஆனால் எனக்கு அந்த மாதிரி திங்கிங் தானே வருது பேபி, உன்னை பார்க்க சொல்ல முழுக்க அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு டேக்கிட்ட க்ளோஸாக கிஸ் பண்ணுற மாதிரி அவர் வர அந்த மாதிரி வேண்டா ஜொங்குக்கு பிடிச்சி புஷ் பண்ணி டல்ன வேகட்டில்லையே அப்படியே அங்கேருந்து போயிடலானுங்கிற மாதிரி ட்ரை பண்ணான். டேயோட ஆன்சர் நம்ம ஜொங்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்னை விடு, இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட ஏதாவது ப்ராப்ளமானு நினச்சா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு புஷ் பண்ணால் ஜொங்குக்கு அப்படியே டேயை கிரிப்பாக பிடிச்சபடி என்ன ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணிகிட்ருக்க, நான் சாஃப்டாக தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே டேக்கி கிஸ் பண்ணவர் வர அந்த மாதிரி வேண்டா ஜங்குக்கு கொஞ்சம் புஷ் பண்ணிட்டால் நான் வேகத்திலேயே பெட்ரூம் டோரை விட்டு வெளியே வந்துட்டாரு. இந்த மாதிரி வந்துட்ட பார்த்துட்டு இவனை ஏன்னா இந்த மாதிரி என்னை டென்ஷன் ஆக்குறானே தெரியல. சாஃப்டாக தான் இருக்கணும்னு நானும் ட்ரை பண்ணுறேன். பட் சாஃப்டான ஜேகே அவனுக்கு பிடிக்கல போலுக்கு. அன்னைக்கு இருந்த அந்த ஜேகே தான் அவனுக்கு வேணுமாமே. சரி, அவன் தான் ஆசைப்படுறானே அந்த ஜேகேயாகவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டயாங் எங்கே ரன் பண்ணி ஓடுற அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பெட்ரூமை விட்டு வெளியே வந்து கட்டு வர அந்த மாதிரி கட்டுனோம். ஸ்டெப்பில் வேகமாக கீழே இறங்கி ஓடி வராரு. கீழே மேட்ஸு ஷோல்டர்ஸு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால், எங்கே ஓடுனாலும் சரி என்கிட்டேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது டே அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப்பில் ரொம்ப கூலாகவே நம்ம ஜொங்கு கீழே இறங்கி வருவாரா இந்த மாதிரி இறங்கி வேண்டாம். பேக் சடாக திரும்பி ஜேகே பாட்ட பொசிஷன்லேயே ரன் பண்ண போய்கிட்டுல நம்ம டே ஓடுறாரு. இப்போ தானே எல்லாரையும் பனிஷ் பண்ணியிருக்காரு. அப்போ டேயை வந்து ஹெல்ப் பண்ணணும், டே சேவ் பண்ணணும்னு யாருக்கும் டிங்கிங் வர்றதில்ல. அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாருமே டே பாட்டோடனே லைட்டாக மூவ் ஆனானா டேக்கிட்ட யாருமே ஹெல்ப் கேட்க வர மாட்டியோ இல்லை டேயே பக்கத்தில் யார் பக்கத்தில் போய் நின்னாலுமே டேயை விட்டு மூவ் ஆன் ஆகிற மூமெண்டெல்லாம் பார்த்துட்டு ஜொங்குக்கு மேலே இன்னும் ரொம்ப பயமாகி கிங்டமுக்கு வெளியே வந்துடுவார். அது அப்படி கிங்டம்னா ஜொங்குக்கோட கிங்டமும் மொட்டமாக விட்டுட்டுல கிங்டம், அதாவது அந்த பேலஸை விட்டு வெளியே வருவார். அங்கே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக செம்ம கார்டன் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். எப்படி அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வெளியே அந்த பேலஸ்க்கு வெளியே நம்மகிட்ட வந்த வேகத்திலேயே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே ரன் பண்ணபடி ஓடுவாரா. ஐயோ, என் பேபிக்கு என்னன்னே தெரியல. சாஃப்டாக இருக்கிற ஜேகே வேண்டானே திங்க் பண்ணுறான். நான் உங்ககிட்ட சாஃப்டாக தானே ப்ளே பண்ண திங்க் பண்ணுறேன். என்னை ஏன் டெவிலாக மாட்டுற நீ அப்படிங்கிற மாதிரி அப்போ கூட டேயோட நேமை சொல்லி கட்டுனபடி நம்ம டேயை ஃபாலோ பண்ணபடி வருவார். இந்த மாதிரி வேண்டாம், நம்ம டே கட்டுனபடியும் ஜேகேயோட ஆன்சர் அன்றக்கூடாதுங்கிற மாதிரி ரன்னிங்லேயே வேண்டா அந்த ட்ரீக்கெலாம் வேர் இருக்கும்ல, அதை தட்டி அப்படியே தரையில் வந்து விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா அதே பிளேஸில் ஒரு பெரிய ஸ்டோன் இருக்கும். ஸ்டோனுக்கு பேக் சைடில் தான் பிளாக் ரொம்ப வீக்காக இருக்கும். ஜேகே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. உன்னை ப்ரொடெக்ட் பண்ண சொன்னால் நீ டே அந்த சோல்ஜர்ஸை ஹேட் பண்ண சொல்ல பிளாக் வந்து டே கிட்ட வந்துருக்கும்ல, அப்புறம் நீங்களாம் இந்த மாதிரி எதுக்காக டேயை பயமுட்டுறீங்க, அவர் பாவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளாக்கு நம்ம ஜேகே கிட்டே பேசியிருக்குமா, அதாவது டேயை கஷ்டப்படுத்தாதீங்கங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கில் பேசியிருக்கோம். என்னையும் நீ எடுத்து பேசிட்டியானுங்கிற மாதிரி
பிளாக்கையே பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூமெண்ட்டில் பாடியில் அங்கங்கே லைட்டாக கட் ஆகி பிளட் வந்தபடி ரொம்ப வீக்கான பொசிஷனில் அந்த ஸ்டோனுக்கு பின்னாடி தான் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்குமா. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் கரெக்டாக அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம டே விழுறாரு. விழுந்த வேக்கெட்டிலேயே ஃபேஸ் பக்கத்தில் டேயோட ஃபேஸ் பக்கத்தில் பிளாக்கோட ஃபேஸ் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக அலறு வர அந்த மாதிரி அலறுனா டேங் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நார்மலாக பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கிட்டே அலற சவுண்டை கேட்டு என்னாச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி கட்டினபடி நம்ம ஜங்குக்கு இங்கேருந்து ரன் பண்ணபடி வேண்டாம். இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கிற டேயை பார்த்து நம்ம பிளாக் தான் அதோட வால் நீளமாக இருக்கும்ல அதை வச்சு டேயை புஷ் பண்ணி பிளாக்குக்கு பக்கத்தில் வச்சு பிளாக்கோட வாலை வச்சு டேயை மறைக்குது. அது அப்படி யாருக்கும் டே இப்போ பிளாக் பக்கத்தில் தான் இருக்கானுங்கிறது யாருக்குமே தெரியாதபடி இந்த மாதிரி மறைச்சபடி இருந்தால் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு நம்ம ஜொங்குக்கு வந்துட்டாரு. எங்கடான்னு அவனோட சத்தம் கேட்டுச்சு. டேயாங் டேங் நீ எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட இந்த மாதிரி ஜேகே என்ட்ராகிறத பார்த்துட்டு ரொம்ப பிளாக்கை பார்த்து பயந்து நம்ம டேட்டம் இப்போ பிளாக் இந்த மாதிரி தன்னை சேவ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணப்பட்டு எதையுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருப்பாரோ அந்த மாதிரி அமைதியாக இருந்தேன். இங்கே தானே வந்தான், இங்கே தானே அந்த சவுண்டு கேட்டுச்சு. டேயாங் நீ எங்கே இருக்கா மட்டும் அடியாவிட சொல்லு அப்படிங்கிற மாதிரி கட்டுனா பிளாக் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹேய் கட்டிகிட்டு இருக்கேன் உனக்கு காடு கேட்கலைங்க டேங்க பாட்டியா அப்படிங்கிற மாதிரி பிளாக்கை பாட்டு பேச பிளாக்கு நம்மகிட்டே அது தானே சேவ் பண்ணி வச்சுருக்கு. ஏன்னா ஜேகே துரத்திட்டு வருதும் டே வயிற்றில் வந்த மூமெண்ட் என்ன அதை நோட் பண்ணியிருக்கும்ல அந்த மூமெண்ட்டுக்கு என்கிட்ட தான் டேருக்கு தூக்கியாக கொடுக்க முடியும் அந்த மூமெண்ட்டுக்கு நான் பார்க்கல கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இந்த மாதிரி சொன்னால் நீலாம் வேஸ்ட்டு, உன்னெல்லாம் என் ட்ராகன் சொல்லியிருக்க மாட்டியா, என்ன சொல்லணும் இந்த பிளேஸில் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கியா. டே இங்கேருந்து தப்பிச்சு ஃபாரஸ்ட்டை பார்த்து ரன் பண்ண அப்படியே ஓடுறான். இந்த கிங்டம் விட்டு அவன் வெளியே போகக்கூடாது, எதையாவது ஒன்று பண்ணி அவனை தேடி கண்டுபிடிச்சி கிங்டமுக்கு கூட்டிகிட்டு வர. அவன் இல்லாமல் அவன் அங்கேருந்து தப்பிச்சு போனான் உன்னை கீல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்கையே மிரட்டிட்டு மறுபடியும் அங்கேருந்து ரன் பண்ணபடி டேயோட நேமை சொல்லி கட்டினபடி நம்ம ஜேகே அங்கேருந்து போனோம். பிளாக் அப்படியே நம்ம டேயை பார்க்குது. டே ஃபுல் நர்வஸ் இல்லை, அப்படியே பாடி ஷேக்கிங்லேயே இருக்க மூமெண்ட்டுக்கு டேயோட ஃபேஸ் அப்படியே டங்காலே லீக் பண்ணுமா அதாவது இங்கேருந்து ஜேகே போயிட்டாருங்கிற மாதிரி இந்த மாதிரி லீக் பண்ணுவான். என்ன சாப்பிட்றாட அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா இது சாப்பிட போகிறேண்ணா நான் இதுக்காக உங்களை சாப்பிடணும், அது மட்டும் இல்லை நீங்கள் தான் என் கிங்கோட ஒய்ஃபில், அப்போ நீங்கள் குயின் தானே அப்படிங்கிற மாதிரி எழுந்திக்க முடியோட நம்ம பிளாக்கு நம்ம டே முன்னாடி போட் பண்ணுது. இந்த மாதிரி போட் பண்ணால் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எப்படி இருந்தாலும் என்னோடய கிங் உங்களை மேரேஜ் பண்ணி ஒரு ஃபர்கட்டான மூமெண்ட்டில் இங்கே ஒய்ஃப்னு கொண்டு இந்த பிளேஸில் வச்சுருக்காரு. அப்போ இந்த கிங்டமுக்கு நீங்கள் தான் குயின் அப்படி பார்க்க சொல்ல என் கிங்கோட ஒய்ஃப் நீங்கள் எனக்கு ஹெட் மாட்டிட்டானா அதாவது குயின் மாட்டிட்டானா அதான் பவுட் பண்ணுறேனுங்கிற மாதிரி பிளாக் நல்லாவே நம்ம டேட்ட பேசிட்டு ஓ உனக்கு பேசலாம் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்க பிளாக்குக்கே லைட்டாக ஷாக் ஆகுது. அடா நம்ம பேசுகிறது கிங்குக்கு மட்டும்தானே புரியும், கிங்கை தவிர வேறு யாரும் நம்ம பேசுகிறத புரிஞ்சிக்க மாட்டாங்களே, இவருக்கு எல்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி டே ஷாக்காக நோட் பண்ணான். நீ பேசுகிறதுல எனக்கு நல்லா புரியுது, நீ நல்லா பேசுவியா அப்படிங்கிற மாதிரி பிளாக்கை நோட் பண்ணுவாரா அந்த மாதிரி நோட் பண்ணால் பிளாக்குமே லைட்டாக ஷாக்காக தான் இருக்கும். அந்த மூமெண்ட்டில் நம்ம பிளாக்கை நோட் பண்ணிகிட்டே இருக்கிற பிளாக்கோட பாடியில் அங்கங்கே நம்ம ஜேகே பனிஷ் பண்ணுறதில்ல கட்டாகி பிளட் வருதுல்ல அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இது என்ன உனக்கு பிளட் வருது அப்படிங்கிற மாதிரி அப்படியே டச் பண்ணுவாரா இந்த மாதிரி டச் பண்ணால் டச் பண்ண அந்த மூமெண்ட்டுக்கு ட்ராகனோட பாடியிலலாம் ஒரு மாதிரி செதிலாக இருக்கும்ல அது லைட்டாக குத்தி டேயோட ஆன்சர் லைட்டாக கட் பண்ணி டேயோட பிளட் அந்த கட் பண்ண பிளேஸ் அதாவது பிளாக்கோட பாடியில் கட் ஆகிருக்கல அந்த பிளேஸில் படுற மூமெண்ட்டுக்கு டேயோட பிளட் படுற அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே அந்த பாடி ஹீல் ஆகுது. இதை பார்த்து பிளாக் ரொம்ப ஷாக்கானா டேக்குமே இது ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா என்னோட ஒரு துளி ட்ராப் பிளட் உன்னோட பாடியில் பட்டத்தோட அந்த காயெல்லாம் மறைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னும் 2 பிளேஸில் கட் ஆகிருக்கும்ல ஒரு டவுட்டை கிளியர் பண்ணால் திரும்பவும் அந்த 2 பிளேஸில் ஒவ்வொரு துளி ட்ராப் பிளட்டை விடுறாரு. இந்த மாதிரி விட்டால் அதுவும் அப்படியே நார்மலாகி அடையாளம் அந்த கட்டான பிளேஸு தடையும் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக மறைஞ்சி நார்மலாகுது. இதை பார்த்து நம்மகிட்ட ரொம்ப ஷாக்கானா பிளாக்குமே ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகுது. குயினுக்கு இந்தளவுக்கு பயங்கரமான பவர் இருக்குடா, குயின் என்னை நீங்கள் ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்,
குயின் குயின் ஏன்னா உன்னை கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கோமா பிளாக்கை பாட்டு கட்டுனா, என்ன நீங்கள் எனக்கு குயின் தானே, இங்கே பாரு குயின்லாம் நான் சொல்லட்டேன், நான் ஒன்றும் அந்த ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கல. அது மட்டும் இல்லை, இந்த கிங்டம் என்னோடய கிங்டம் கிடையாது. நான் ஒன்றும் இந்த கிங்டமில் இருக்க போகிற பசங்க கிடையாது. நான் இங்கேருந்து தப்பிச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தா, இந்த மாதிரி டேயும் நம்ம பிளாக்கும் பேசிகிட்டு இருக்கா. அதே பிளேஸ்க்கு கரெக்டாக நம்ம ஜேகே என்ட்ராகிடுவார். இந்த மாதிரி திட்டிட்டு என்ன குயின்னு இருக்க, குயின்னு சொன்னீங்கன்னா உன்னை சும்மா விட மாட்டேன், நானே உன்னை கில் பண்ணுவேன், இந்த கிங்டம்லேருந்து என்னை கொண்டு எப்படியாவது வெளியே விடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஆர்டரை போட்டான். இல்லை நீங்கள் இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது, என்னோடய கிங் பாவம் அப்படிங்கிற மாரி சொல்லுமா. இந்த மாதிரி சொன்னால், உன் கிங் பாவமாக இருந்தால் எனக்கு என்னடா, எனக்கு என் ஃப்ரீடம் தான் முக்கியம், முதல்ல என்ன இந்த கிங்டம்லேருந்து வெளியே கொண்டு விடு அப்படிங்கிற மாரி பிளாக்கோட ஹெட்லலாம் அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா, ஐயோ என்ன குயின் நம்மளை இந்த மாதிரிலாம் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, கிங்கு தான் நம்மளை அடிக்கிறாரு டார்ச்சர் பண்ணுறாருன்னு பார்த்தா குயினும் அந்த மாதிரியே நமக்கு அமைகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்மகிட்டே நோட் பண்ணோம். என்ன முறைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளாக்கை கிட்ட நின்று நம்மகிட்டே ப்ளே பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு டைம் பார்க்க சொல்ல படறி அலர்னவர் இப்போ நம்மகிட்டே சேவ் பண்ணியிருக்கா, நம்மகிட்டே கிட்ட கொஞ்சம் நார்மலாக பேசுதில்ல அந்த மூமெண்ட்டுக்கு அதோட லுக்கெல்லாம் பார்த்து பயப்படலை. அதுக்கு பதில அதோட நம்ம டாகு கேட்டு குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் நம்ம பெட்டு மாட்டி வளர்ப்போம்ல, அந்த மாதிரி தான் நம்ம ட்ராகனும் பிளாக்கும் அந்த மாதிரி தான்ங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி பிளாக்கு கிட்ட பயங்கரமாக ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தா, பிளாக்கு தான் அந்த மாதிரிலாம் பிடிச்சி இழுக்கடிங்க எனக்கு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட இந்த மாதிரி பேசினா, வலிக்குடா அப்போ என்ன கொண்டு போய் விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருந்தா, டேயை பேக்கப் பண்ணப்படி டேயோட நெக்கில் கிஸ் பண்ணப்படி என்ன என் பேபியும் என்னோட பிளாக்கும் ஒன்றா ப்ளே பண்ணி விளாண்ட மாதிரி தெரியுது. ஆமாம் பிளாக், நான் உங்ககிட்ட கேட்க சொல்ல டேயை பார்க்கலன்னா அப்படிங்கிற மாதிரி பிளாக்கை நோட் பண்ணோம். டேக்கு தான் ஜேகே பக்கத்தில் இந்த மாதிரி ஹக் பண்ணப்படி கிஸ் பண்ணப்படி வந்து நிற்கிறத பார்த்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆனால் பிளாக்குக்குமே அடுக்கு மேலே ஷாக் ஆகிடு. ஷாக்கில் நம்ம டே நோட் பண்ணால், என்ன பண்ணுற பேபி, பிளாக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலுக்கே, பிளாக்கு கிட்ட பயங்கரமாக ப்ளே பண்ணி விளாடுற, இந்த மாதிரி நீ பிளாக்கு கிட்ட விளாடுறத பார்க்க சொல்ல பிளாக் இருக்கிற பிளேஸில் நான் இருக்கணும்னு திங்கிங் ஆக்குது, என்கிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாடேன் அப்படிங்கிற மாதிரி டேயை பேக்கப் பண்ணி இந்த பொசிஷன்ட்டு அப்படி மூவ் ஆன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சைடாக ஆக்ட் பண்ணப்படி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி ஜேகே பேசுகிறத பார்த்துட்டு டே ரொம்ப பயந்து போய் இவங்கிட்ட மாட்டக்கூடாதுனால நம்ம கிங்டம்லேருந்தே ரன் பண்ணப்படி இந்த ஃபாரஸ்ட் வரைக்கும் வந்துங்கிற மாதிரி ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், சரி வா ப்ளே பண்ணி விளாண்டு டைம் ஆயிடுச்சு, ஹவுஸுக்கு போகலாமா நம்ம கிங்டமுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படியே பிளாக்கை பார்க்குறாரு. பிளாக்கோட பாடியில் அடிபட்டுருந்துச்சுல, அதெல்லாம் இப்போ நார்மலாக இருக்கிறத பார்த்துட்டு ஜேகேக்கு ரொம்ப டவுட் ஆகுது. இந்த மாதிரி டவுட்டானா டேயோட ஹேண்ட்ஸ் லைட்டாக கட் ஆகி அந்த பிளட் வந்துருக்கும்ல, கட் ஆகி தானே பிளட் வந்துருக்கும், அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே நோட் பண்ணிவிட்டு இது என்ன ஹேண்ட்ஸில் அடிபட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது வந்து அப்படிங்கிற மாதிரி டே கொஞ்சம் ஷாக் ஆனால் அவர் என்கிட்ட ப்ளே பண்ணி விளையாண்டார்ல அந்த மூமெண்ட்டுக்கு என் பாடியில் இருக்கிற அந்த செட்டில் தான் தெரியாமல் பட்டுருச்சு, அட்டாங் கட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ உன் பாடியில் செட்டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்வாடை எடுத்துகிட்டு உன்னோட பாடியில் இருக்க மொட்டை செட்டிலையுமே நான் பிச்சிடுவேங்கிற மாதிரி நம்ம ஜேகே திரும்பினோம். நம்ம டே வந்து ஜேகே முன்னாடி என்ட்ராக்கி தேவையில்லாமல் பிளாக் எதுவுமே பண்ணக்கூடாது, எதுக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, நான் தான் அதோட பாடியை ரப் பண்ணப்படி டச் பண்ணி பார்த்தேன், அதில் தெரியாமல் கட் ஆயிடுச்சு, தேவையில்லாமல் இந்த மாதிரி என்கிட்ட கொஞ்சம் நார்மலாக பேசுகிற பர்சன் அட்லீஸ்ட் என்கிட்ட பேசுகிற பர்சன்ஸை இந்த மாதிரி ஹேட் பண்ணுறத முதல்ல நிப்பாட்டு, ஏன் முன்னாடியே பிளாக் ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன், நான் ஏதாவது பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு டேயை க்ளோஸ் அழுக்கிறாரு. என்ன பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் என்ன வேணாலும் பண்ணிப்பேன், முதல்ல என்னை விடு, ஏன் இப்படி பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கிட்ட நம்மகிட்ட இந்த மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணோம். நம்ம ஜேகே அப்படிலாம் இல்லை, டே கிட்ட ப்ளே பண்ணி இப்படி விளாண்டபடி டேயை தூக்கி ஷோல்டரில் போட்டார். என்ன பண்ணுற என்னை விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பாட்டு கேட்டுனோம். ஷோல்டரில் தூக்கி போட்ட பொசிஷன்லேயே பிளாக்கை நோட் பண்ணால் பிளாக் அப்படியே நம்ம ஜேகே பாட்டப்படி அப்படியே ஒரு மாதிரி பவுட் பண்ணோம். டே நேராக கிங்டமுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்கிட்டு வருவாரா அந்த மாதிரி தூக்கிட்டு வந்தோம். இங்கேருந்து ரன்னிங்கில் போன டே
ஜேகே தூக்கிட்டு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு எல்லா சோல்ஜர்ஸும் மேடும் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ளோரை பட்டபடி குனிஞ்சபடி ஜேகே பட்ட பயத்தில் பவுட் பண்ணபடி நின்று சார்லியுமே இந்த மூமெண்ட்டை அதே பிளேஸில் இருந்து நோட் பண்ணுறான். அவன் தப்பிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் பட் இவன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்கிட்டு வரான்னு நினைக்கிற மாரி டென்ஷன்லேயே சார்லி இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஹாரிடா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இவன் இந்த மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான், லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கரெக்டாக அப்படி சொல்கிறல தூக்கி போட்ட பொசிஷன்லேயே ரூம்குள்ளே என்ட்ராகி டேயை பெட்டில் அப்படி தூக்கி வீசி வரா. கரெக்டாக பெட்டில் வந்து விழுறாரு. இந்த மாதிரி விழுந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப பயந்து போய் பக்கத்தில் இருக்க பிள்ளவை கிரிப்பாக பிடிச்சபடி ஜேகே நோட் பண்ணால் ஜேகே கரெக்டாக டேயை பட்டு நக்கலாக ஸ்மெல் பண்ணபடி இப்போ எங்கிட்ட பிச்சு போவ அப்படிங்கிற மாரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டேன். கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ராகி ஜேகே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எதுக்காக்க என்னோடய ரூம்குள்ளே என்ட்ரானே நீ, இப்போ நான் என்ட்ராக்கூடாடா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் ஹாரி நான் வந்து என் உன் பேபி கூட பிறவு ப்ளே பண்ணி இப்போ முக்கியமான இம்பார்ட்டண்டாக ஒரு நீ மட்டும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே ரூமுக்கு வெளியே கூப்பிடுவோம். ஹாரி அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனோம். ஜேகே நேராக கிட்டத்தட்ட அவர் வர அந்த மாதிரி வேண்டா செம்ம பயத்தில் நம்ம ஜேகே நோட் பண்ணோம். ஜேகே பக்கத்தில் பொறுமையாக உட்காந்துட்டு எங்கே பாரு பேபி, இது என்னன்னு தெரியுமா, நான் போட்ட ப்ளேஸ்லெட்டு தான் இவ்வளோ நேரம் இதுக்கு பவர் கொடுக்காமலே வச்சுருந்தேன். அதனால தான் நீ ஈஸியாக அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்ட. இனி இந்த கிங்டம்லேருந்து நீ எங்கேயும் வெளியே போக முடியாது. முக்கியமாக இந்த கிங்டம் அந்த பேலஸ் இருக்குல்ல, அதோட மெயின் டோரை கூட உன்னால் தாண்ட முடியாது. இந்த கிங்டம் முழுக்க நீ எங்கே வேணாலும் நடக்கலாம், ஓடலாம், ஜம்ப் பண்ணலாம், ப்ளே பண்ணி விளையாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த பிளேஸை தாண்டி உன்னால் எங்கேயும் போக முடியாது. நான் உன்னை லாக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ரேஸ்லெட்டுக்கு ஹெவி பவரை கொடுத்து டேயை கண்ட்ரோல் பண்ணுறாரு. இப்போ இவ்வளோ தூரம் ஓடினார்ல, இந்த மாதிரிலாம் கிங்டமை விட்டு வெளியே ஓட முடியாது நம்ம டேயால். அப்படியே நம்ம டே கிங்டமுக்கு வெளியே தப்பிச்சிட்டோனுங்கிற மாதிரி என்றானோ ப்ரேஸ்லெட்டோட பவரில் எவ்வளோ வேகமாக போனாரோ அதை விட பல மடங்கு வேகத்தில் ஜேகேயோட பெட்ரூமுக்குள்ளேயே நம்ம டே என்ட்ராகிடுவார். இந்த மூமெண்ட்டை கரெக்டாக நம்ம டேட்ட சொல்கிறாரு, உன்னை ஃப்ரீடமாக என் கிங்டமுக்குள்ளே உன்னை விட்டுருக்கேன். ஆனால் பட் உனக்கு நான் ஹேண்ட்ஸில் தான் ஹேண்ட் கப் போட்டிருக்கேன். இந்த கிங்டம் முழுக்க என்னோடய குயினா நீ என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் கிங்டமை விட்டு அந்த மெயின் கேட்டை தாண்டி உன் பிளேஸ்க்கு எப்போவும் என்ட்ராக முடியாது. இந்த கிங்டம் முழுக்க நீ ஃப்ரீடமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஏதோ எனக்கு ஒர்க்கான், என்ன ஒர்க்குன்னு கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே இங்கேருந்து எழுந்து போனோம். வந்து அந்த ப்ரேஸ்லெட்டை அப்படி பிச்சு பீஸாக பிச்சு தூக்கி வீசுறாரு. தமாட்டோண்டு ப்ரேஸ்லெட்டை பாட்டு நான் பயந்துருவேனாடா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பிச்சு பீஸாக பிச்சு தூக்கி வீசிட்டு அப்படியே கொஞ்சம் நார்மலாக பெட்டில் உட்காண்டான். கட்டாகி நிறைய பீசஸாக கட்டாகியிருந்த அந்த ப்ரேஸ்லெட் ஒன்றோட ஒன்று அப்படியே அட்டாச்மெண்ட் ஆகுது. இதை பாட்டு நம்மகிட்டே ரொம்ப ஷாக்கானா அட்டாச்சான அந்த ப்ரேஸ்லெட் ஆட்டோமேட்டிக்காக டேயோட ஹேண்ட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுது. எப்படி நம்ம ஜேகே வேர் பண்ணி விட்டாலோ அதே மாதிரி வேர் ஆகுது. இந்த மாதிரி வேறனா திரும்ப அந்த ப்ரேஸ்லெட்டை நம்ம டே ஹேண்ட்ஸ்லேருந்து தூக்கி போட பார்க்குறாரு. கலட்டி போடுற மூமெண்ட்டில் கொஞ்சம் பெரிய ப்ரேஸ்லெட்டாக இருந்தது. இப்போ டேயோட ஹேண்ட்ஸே இருக்கிற அளவுக்கு சின்னதாகிருச்சு. ஏன்னா அந்த ஹேண்ட்ஸை விட்டு மூவ் ஆன் ஆக்குறாருல, சின்னதானா கலட்ட முடியாதுல்ல, பிக்கவும் முடியாதுல்ல. அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கே ஹேண்ட்ஸே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹேண்ட்ஸ் வலிக்குது, இது என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு ஹேண்ட்ஸ் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அந்த ப்ரேஸ்லெட் அப்படியே சின்னதாகி இருக்கிற மூமெண்ட்டுக்கு டேக்கி ஹேண்ட்ஸ்லாம் ஹெவி பெயின் ஆகி பயங்கரமாக அழுறாரு. அதை ஹேண்ட்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம ஜேகேடா இதுக்காகடா என்ன கூப்பிட்ற, என் பேபி கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதான்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு போனால் இந்த மாதிரி பண்ணுறேன். ஜெக்கி நீ என்ன பண்ணிகிட்ருக்குங்கிறத எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறியா, என் பேபி கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொன்னோம். நீ அவனை பயமுறுத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரி திட்டுறாரு. இல்லையே நான் பயமட்டலை, இங்கே பாரு ஜேகே, ஃபர்ஸ்ட் டே நடந்த மூமெண்ட் அது ஒரு ஃபால்ட், அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட்டில் அன்றைக்கி நடந்துருச்சு. அந்த மூமெண்ட்டில் தான் டே உன்னை மொத்தமாக இக்னோர் பண்ணுறான். திரும்ப அவனோட பர்மிஷன் இல்லாமல் நீ அவன்கிட்ட ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவனுக்கு உன் மேலே லவ்ங்கிறதே வராது. உன்னை அவன் ஃபுல்லாக வெறுக்கட்டான் செய்வான். உன்னை பாட்டாலே இரிட்டேட்டிங் தான் அவன்.
அவனுக்கு உன் மூலியமா கிடைக்க வேண்டியது லவ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்போ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை நீ இங்கேருந்து அங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்கிட்டு வந்துட்டேன். சார்லியை மேரேஜ் பண்ணிக்க திங்க் பண்ணிட்டு எதுக்கும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டுக்கும் உன் கூட லைஃப்பை ஷேர் பண்ணிட்டுக்கும் எதுக்காக ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணுறான் அதான் தெரியலையே. அதை தாண்டா தெரிஞ்சிக்க சொல்கிறேன். ஏன்னா நீ அவனை ஃபோர்ஸ் பண்ணுற, அவனோட மைண்ட் ஆஃப் செட்டில் நீ ஒரு பேட் பர்சண்டாக இப்போ இருக்கிற. அதை நீ தான் மாட்டணும். நான் அந்த மாதிரி கிடையாது. நான் உன் மேலே வச்சுருக்குது ட்ரூ அண்ட் லவ். நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறேனுங்கிறது நீ ப்ரூவ் பண்ணணும். நீ பண்ணுற ப்ரூஃபிங்கில் ஆட்டோமேட்டிக்காக உன்னை அக்செப்ட் பண்ணிப்பான். எல்லாருக்கிட்டையும் எப்படி நார்மலாக பேசுகிறானோ அதே மாதிரி உன்கிட்டையும் பேசுவான். ஒன்று அவன் ஹஸ்பண்டை திங்க் பண்ணி பேசுவான். அந்த ஃபீல் அவனுக்கு கொடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம டேயை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல, ஜாக்கோட கிங்டமில் எந்த மாதிரி ஃப்ரீடமாக இருந்த ஒரு பர்சன்ட்டுங்கிறது உனக்கு தெரியாதது கிடையாது. டேயை நீ பார்த்த டேஸ் அவன் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணானுங்கிறது உனக்கு நல்லா தெரியும்ல. அந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டை இப்படி லாக் பண்ணி வச்சு நான் இப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன், அந்த மாதிரி தான் பண்ணுவேனுங்கிற மாதிரி அவனை ஃபோர்ஸ் பண்ணால் உன் மேலே எங்கடா ஃபீலிங்ஸ் வரப்போகுது. உன்னை பார்த்தா இரிட்டேட்டிங் தாண்டா. ஆமாம், இந்த மாதிரி இரிட்டேட்டிங் ஆகிற மூமெண்ட்டில் அப்புறம் பாட்டுக்கோ நீ இந்த பிளேஸில் இல்லாத போட்டு அவன் டெட் ஆகிறப்ப போகிறான் அப்படிங்கிற மாதிரி தன்னை அழிச்சிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகத்தில் இந்த மாதிரி சொன்னால் ஹாரியோட நெக்கி நம்ம ஜேக்கி கிரிப்பாக பிடிக்கிறாரு. ஓ, அந்த வேர்டு உனக்கு அவ்வளோ பெயினாக இருக்குடா, சின்னதாக கூட அவன் ஹேட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ரூடாக ப்ளே பண்ணுறது, மற்ற பர்சன்ஸ்கிட்ட ப்ளே பண்ணுற மூமெண்ட்டை அவங்ககிட்ட ப்ளே பண்ணாட. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவன் எவ்வளோ ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணாலும் சரி, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு ஒரு சாஃப்டான லவ்வை கொடுக்க ட்ரை பண்ணு. அவன் கண்டிப்பாக நீ சேஞ்ச் ஆகி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் இந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பான். அதுக்கான டயத்தை நீ கண்டிப்பாக அவனுக்கு நீ தான் கொடுக்கணும் ஜேக்கே. இல்லாட்டி நீ தான் லவ் பண்ணேன், நான் தான் லவ் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு நீ அந்த வேலையை ரிப்பீட்டடாக சொல்லிட்டு தான் இருக்கணும். அவனுக்குள்ளே லவ் வராது, ஃபீல் வராது. பிளாக்குக்கிட்ட க்ளோஸாக இருந்த மூமெண்ட்டை நானும் நோட் பண்ணேன். பிளாக்கை பார்த்து ஃபர்ஸ்ட்டில் பயந்தவன் இப்போ பிளாக்குக்கிட்ட எப்படி இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறான். பிளாக்குக்கிட்ட அவன் எந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கான் தெரியுமா? நீ வா, உனக்கு நான் ரூம்லேயே செக் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம பிளாக்கு ஜேக்கோட பெட்ரூம்குள்ளே என்ட்ரா இருக்காது. அப்படியே என்ட்ரானாலும் ஜேக்கே பார்த்த உடனே பயத்துலேயே அங்கேருந்து ஓடிடும். இந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம பெயினில் துடிக்கிற மூமெண்ட்டில் அந்த ப்ரேஸ்லெட்டை ரிமூவ் பண்ணதுக்கு தான் நம்ம பிளாக்கு ட்ரை பண்ணுது. க்ரை பண்ணாதீங்க, இந்த ப்ரேஸ்லெட் எப்படி இவ்வளோ சின்னதாச்சு, எப்படி இவ்வளோ டைட் ஆச்சுங்கிற மாதிரி பிளாக் இந்த மாதிரி அடுக்கிட்டு இருந்துச்சு. ஏதோ மேஜிக்கெல்லாம் வச்சு டேவோட ஹேண்ட்ஸில் இருக்கிற ப்ரேஸ்லெட்டை ரிமூவ் பண்ணதான் ட்ரை பண்ணுது. டேடா ப்ளீஸ் பிளாக், ப்ளீஸ் எதாவது பண்ணி இதை ரிமூவ் பண்ண, எனக்கு ரொம்ப ஹேண்ட்ஸ் வலிக்கிட்டுங்கிற மாதிரி பிளாக்குக்கிட்ட நார்மலாக பேசுகிறாரு, ஹெல்ப்லாம் கேட்குறாரு, ப்ளீஸ் எதாவது பண்ணுங்கிற மாதிரி. இந்த மாதிரி பிளாக்கும் டேயும் பேசுகிற மூமெண்ட்டை பெட்ரூமுக்கு வெளியே நின்று நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. பாட்டியா இப்போ என்ன மாட்டான், எப்படி அது உன்னோட ட்ராகன் தானே, உன்னோட பிளாக் தானே, அடிக்கிட்ட இவ்வளோ நார்மலாக பேசிகிட்டு இருக்கான் பாரு, ஹெல்ப்பு கேட்குறான். ஆனால் இந்த பிளேஸில் நீ இரு, கண்டிப்பாக உன்கிட்ட இந்த அளவுக்கு பேச மாட்டான். அதனால நீ கொஞ்சம் உன்னை மாட்டிக்கணும் ஜேகே, கொஞ்சம் உன்னோட கோவத்தை பிரேக் பண்ணு, அவனுக்கு கொஞ்சமாவது லவ் கொடுக்க ட்ரை பண்ணு. நீ கொடுக்க போகிற அந்த லவ் தான் அவன் உன்கிட்ட க்ளோஸாக வர போகிற மூமெண்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹாரி அங்கேருந்து போனோம். கரெக்டாக அந்த பெட்ரூமுக்குள்ளே நம்ம ஜேகேன்றாகிற பிளாக் பட்டு பயந்தோம். ஜேகே பிளாக்கை பட்டு முறைக்கிற மூமெண்ட்டுக்கு டக்குன்னு அந்த ரூமை விட்டு வெளியே போகுமா இந்த மாதிரி போனால் ஜேகே நேராக டேக்கிட்ட வர்றாரு. இந்த மாதிரி டேக்கிட்ட வந்தா ப்ரேஸ்லெட் ரொம்ப சின்னதான மூமெண்ட்டை பார்த்துட்டு இது எப்படி இவ்வளோ சின்னதாச்சு, எல்லாத்துக்கும் நீடாக காரணம் என்னை கீல் பண்ண பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பிடிச்சி கண்ட மினிக்கே திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனோம். டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி டேயோட ஹேண்ட்ஸை அந்த ப்ரேஸ்லெட்டையும் கிரிப்பாக பிடிச்சபடி இவர் இப்போ ஏதோ நியூவாக மேஜிக் பண்ணுறாரு. இந்த மேஜிக் பண்ணோம் நார்மலாக மறுபடியும் அந்த ப்ரேஸ்லெட் மட்டும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்பா கொஞ்சம் விட்டுருந்தா என் ஹேண்ட்ஸே அது கட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பதட்டத்திலேயே ஹேண்ட்ஸை நோட் பண்ணிட்டு இருந்தான். டேயோட ஃபேஸ் அப்படியே நம்ம ஜேகே கப் பண்ணுறாரு. இந்த மாதிரி கப் பண்ணால் நம்ம டே கொஞ்சம் பயத்துலேயே ஜேகேவோட ஃபேஸை நோட் பண்ணான். எங்கே பாரு, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு இந்த ப்ரேஸ்லெட் உன் ஹேண்ட்ஸில் மாட்டினேன்,
இது என்னோட மேஜிக் பவர். இதை நீ உன்னோட ஹேண்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணினா அது இந்த மாதிரி தான் உன்னோட ஹேண்ட்ஸே இருக்கும். இதுக்கு மேலே இந்த தப்பை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேஸ் இந்த மாதிரி கப்பனப்படி க்யூட்டாக பேசினா ஜேகேயோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு என்னடா என்ன சாஃப்டாக பேசுனதோட அண்டால நீ பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உடனே ஓகே ஜேகே நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான், நீ சொன்ன மாதிரிலாம் செய்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுவேன் நினப்பா அப்படிங்கிற மாரி கட்டுறாரு. இந்த மாரி கட்டுனா இப்படின்னா ஹாரி சொன்னது டிங் ஆகுது. அவனுக்கு உன்னை பார்க்க சொல்ல ஒரு வெறுப்பான ஃபீல் தான் அவனுக்கு டிங் ஆகுது. முதல்ல மாட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த வேர்டு டிங் ஆகி டேயோட ஃபேஸை கப்பனப்படி என் மேலே நீ ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்னு தெரியல, ஆனால் அவங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே சாரி சொல்லிட்டேன், இப்போவும் சாரி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் பண்ணது தப்பு தான் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் பிக்கிஸ் பண்ணப்படி எனக்கு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்குது, நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன், நீ நீ சேஃபாக ரூம்குள்ளே இருந்துக்கோ, உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் மேட்ஸ் பண்ணுவாங்க, அதுவும் ரூமுக்கு வெளியே தான், ரூம்குள்ளே யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே அங்கேருந்து எழுந்து போனால் டேக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இவ்வளோ நேரம் நம்ம கிட்ட ப்ளே பண்ணி விளாடுற மாதிரியே ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தான், இப்போ என்ன இந்த மாதிரி பேசிட்டு போகிறானுங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே நோட் பண்ணோம். பிளாக்கு அந்த பெட்ரூமுக்கு வெளியே தான் பயத்துலேயே நம்ம ஜேகே பட்டு நிற்குமா இந்த மாதிரி நின்னோம். பிளாக்கை நோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அங்கே கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகேயும் பிளாக்கும் அந்த கிங்டம் விட்டு வெளியே போகிற மூமெண்ட்டை கிங்டம்குள்ளேயே அந்த ஜேகேயோட ரூம்லேயே ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. அந்த பிளேஸில் நின்று நம்ம டே நோட் பண்ணுறாரு. ஜேகே சொன்ன மாதிரியே பிளாக்கோட சேர்ந்து அங்கேருந்து ஃப்ளை பண்ணப்படி போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே தான் ஜேகே சொன்ன மாதிரி ப்ரேஸ்லெட் ஜேகேயோட பிளாக் மேஜிக்கில் உள்ளது தான், அதை ஹேண்ட்ஸ்லேருந்து பிச்சு கலட்டி போட்டுட்டுங்கிறதுக்காக என் ஹேண்ட்ஸே கட் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணிச்சு. அப்போ இந்த கிங்டம்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியாதா, எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி ஜேகே சொன்னது ட்ரூவா ஃபேக்கானுங்கிற செக் பண்ணதுக்கு அந்த டெவில் கிங்டமோட மெயின் கேட் இருக்குதுல்ல, அந்த கேட்டை கிராஸ் பண்ணால் நம்ம டெவில் கிங்டம் விட்டு மொத்தமாக வெளியே போயிடலாம். அப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம டேயோட கிங்டம் பண்ணுறோம். அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த கேட்டுக்கிட்டே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா ஹாரி இந்த மூமெண்ட்டை டே பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை மொட்டத்தையுமே பக்கத்துலேயே நின்று நோட் பண்ணுறாரு. இதெல்லாம் உனக்கு தேவையாட்டையா, இந்த மாதிரிலாம் பண்ணாட, உனக்கு எங்கே விட அடிபட்டுற போடு, அதெல்லாம் எனக்கு அடிப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக அந்த மெயின் கேட்டை கிராஸ் பண்ண என்ட்ராக வரா. இந்த மோடி என்ட்ரானா இவ்வளோ நேரம் இவ்வளோ பிளேஸில் வாக் பண்ணார், ப்ளே பண்ணார், இவ்வளோ தூரம் மெயின் கேட்டுக்கிட்டே வந்துட்டார். பட் மெயின் கேட்டை ஒரு ஸ்டெப் எடுத்து தாண்டி வைக்க முடியல. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச வேகத்திலேயே ஒரு மாதிரி டார்க் சேடாக புகை மாதிரி கரெக்டாக டேயோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி செம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிங்டமுக்குள்ளே இருக்கிற ஜேகேயோட பெட்ரூமுக்கு அந்த பவர் புஷ் பண்ணி தூக்கி இழுட்டு வேகத்திலேயே நம்ம டே பயத்தில் கத்தி கதறி அலர்னபடியும் ஆப்போசிட்டில் சோல்ஜர்ஸ் மேட்ஸ் யார் வந்தாலும் எல்லாரையும் இடிக்கிறாரு. இடித்த பொசிஷன்லையும் அடித்த பொசிஷன்லையும் ஜேகேயோட பெட்டில் ஸ்லிப் பண்ணபடி படுக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கிதான் ஐயோ இந்த ஜேகே சொன்ன மாதிரி என்னால் இந்த கிங்டம் விட்டு வெளியே போகவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பெட்டில் பட்டபடி இருந்தான். ஹாரி இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டே உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, அச்சோ ஹேண்ட்ஸ்லலாம் அடிபட்டுருச்சு, இதுக்கிட்ட இந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்க்காட்டுன்னேன், நீ இந்த மாதிரி ஃப்ளை பண்ணி வந்த பிளேஸில் டூனில் பக்கத்தில் வர சோல்ஜர்ஸ் மேலாம் லைட்டாக இடிச்சிட்டு வந்துட்டேன், உனக்கு நிறைய லைட்டாக அடிபட்டுருக்குது, இந்த மெடிசனை போட்டுக்கோ சரியாயிரும்ங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸ்லலாம் லைட்டாக மெடிசன் எடுத்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கான். ஹாரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ என்னால் இந்த கிங்டம் விட்டு வெளியே போக முடியாதா அப்படிங்கிற மாதிரிட்டே ஹாரிட்ட கேட்டேன். ஹாரி தான் டேயும் ஜங்குக்கி சீட்டு வைக்கணும் தானே திங்க் பண்ணுறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு எங்கள் பேரட்டையாங் எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான், சைல்ட்லேருந்து அவனுக்கு பேரண்ட்லாம் கிடையாது, நீயே பாரு இந்த கிங்டம்லாம் அவன் யார் சொல்கிறதையாவது கேட்குறானான்னு திங்க் பண்ணிப்பார், அப்படி சொல்லப்போனால் உனக்காவது ஒரு பேரண்ட்ஸ், அதாவது நீயும் ஜங்குக்கும் நீயும் ஜேக்கியும் ஒரே மாதிரி பர்சன்ஸ், அதாவது பேரண்ட் இல்லாத பர்சன், அவன் சைல்ட்லேருந்து போட்டான டேஸ்லேருந்து அவன் பேரண்ட்ஸ் இல்லாமல் இந்த பிளேஸில் சர்வே பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நீ அவனுக்கு பேரண்ட்ஸ் யாருன்னு தெரியாட்டாலும் பேரண்ட்ஸுன்னு லவ் கொடுக்கறதுக்கு 2% இருக்கிறாங்க, உனக்கு லவ் கேரிங் காட்டுறதுக்கு ஒரு பிரதர் இருக்கிறான், ஒரு சிஸ்டர் இருக்கிறான், உன்னை சுற்றி உன்னோட ஃபேமிலியாக ஒரு பாண்டிங் இருக்குது. பட் ஜேகே அந்த மாதிரி கிடையாது. ஜேகே மட்டும்தான், ஜேகே தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஜேகேயோட கேரக்டர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு ரீசன் அவங்களோட அங்கிள் ஆண்டி தான். ஜேகேயோட பேரண்ட்ஸ் திட்டான மூமெண்ட்டை திங்க் பண்ணிட்டான்.
ஜேகே இந்த அளவுக்குலாம் பிஹேவ் பண்ணுறான். அவங்க பேரண்ட்ஸ் பிரிஞ்ச மூமெண்ட்டையும் சைல்ட்லேருந்தே மாம் டேடோட லவ் எதுவுமே கிடைக்காம ஒரு சிங்கிள் பர்சண்டாக சர்வே பண்ணிகிட்ருக்கான். அதனாலதான் அவனுக்கு யார் என்ன சொன்னாலும் அது ஃபேக்கா ட்ரூவானுங்கிறதெல்லாம் திங்க் பண்ண மாட்டேங்கிறான். அவனுக்கு தோன்றதை பண்ணுறான். இங்கே பாரு டயாங், ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரையும் தாண்டி எனக்கே ஷாக்காக இருக்குது. ஜேகே இந்த மாதிரி ஒரு பர்சன்ட் மேலே ஃபீலிங்லாம் ஆவானாங்கிற மாதிரி டவுட்டாக தான் ஆச்சு. ஆனால் எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுற ஒரு பர்சன்ட், அட்டாக் பண்ணுற ஒரு பர்சன்ட், எல்லாரையுமே கில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு திரிகிற ஒரு ஹார்ட்லெஸ் பர்சன்ட், அந்த ஹார்ட்லெஸ் பர்சன்ட்டுக்குள்ளே உன்னோட ஃபேஸ், அந்த ஹார்ட்டுக்குள்ளே உன்னோட ஃபேஸ், உன்னோட ஃபீலிங் என் ஜேகேக்கு வந்திருக்கு.